குர்கே மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியாவில் பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்பவே கேள்விக்குறியா இருக்குது. நாளுக்கு நாள் பெண்களுடைய பாதுகாப்பு விஷயம் ரொம்பவே மோசமாகிட்டு தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காலங்கள் வளர்ந்துட்டு இருக்குது. டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, உமன்ஸ் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, ஃபெமினிசம் பேசக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. பெண்களுக்கு சரிசமமான உரிமை அப்படின்னு பேசக்கூடிய காலங்கள் ரொம்பவே முன்னேறி போயிட்டு இருக்குது. அரசாங்கம் இருக்குது, அதிகாரம் வர்க்கம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது. இவ்வளவு இருந்தும் பெண்களுடைய பாதுகாப்பு சரியான முறையில் உறுதி செய்ய முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, முதலாவதா அரசாங்கத்தை தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். சரியான தண்டனை சட்டம் வேணும். ஒரு குற்றம் செய்யறாங்க அப்படின்னா அந்த குற்றம் செய்யறதுக்கே பயப்படணும். அப்படி கடுமையான தண்டனை சட்டம் முதல் வேணும். இப்படி கடுமையான தண்டனை சட்டம் இல்லை அப்படின்னா குற்றங்கள் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு பெண்ணை திரும்ப அந்த நார்மலான லைஃபுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடிய அந்த பெண்களுடைய மனோநிலை எப்படி போகும்? பிசிக்கலா உடல் ரீதியா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, மனோ ரீதியா பாதிக்கப்படுவாங்க, சமுதாய ரீதியா பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு பின்னாடி அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அஸ்தமமாயிரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம். அப்ப இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல தலையாய கடமை அரசாங்கத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முழு பொறுப்பையும் அரசாங்கத்திட்ட போட்டுட்டு நம்ம அமைதியா இருக்கிறதுல எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. 50% அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்குதுன்னா மீதி 50% பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்துல சமுதாய ரீதியா ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்குது. தனிப்பட்ட ஒரு பெண்ணாவும் சரி, நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும். வெளியில போறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், வேலைக்கு போறோம், எத்தனையோ ஆண்களோடு பழகக்கூடிய வாய்ப்புகள் வருது. எங்கேயுமே போகாட்டாலும் சோசியல் மீடியா இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது. அதுல ஆண்களும் பெண்களும் சரிசமமா பழகக்கூடிய வாய்ப்புகள் சுலபமா இருக்குது. இப்படி தனிப்பட்ட ஒரு பெண்ணா எப்படி எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல ஒரு சில விஷயங்களை, ஒரு 5 விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுல முதலாவது விஷயமா என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பெண்கள் ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, அரசாங்க ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட பிரைவேட் கம்பெனிக்கும் வேலைக்கு போறாங்க. அப்படி போகக்கூடிய இடத்துல அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது ப்ரொஃபஸர்கள் அவர்கள் மேல ஆதிக்கம் செலுத்துறாங்க. நம்ம எத்தனையோ செய்திகள்லாம் பார்க்கிறோம். ஐஐடி மெட்ராஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். சென்னையில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் தற்கொலை பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் மார்க் ரீதியா அவரை டார்ச்சர் பண்ணி அந்த பெண் என்ன செய்யறாங்க, தற்கொலை செஞ்சாங்க. கடந்த 2021 நவம்பர் 11 கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்துல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு 12th படிக்கக்கூடிய 17 வயசு பெண்மணி அவர்கள் அவர்களுடைய அபார்ட்மெண்ட்ல 13வது மாடியில இருந்து விழுந்து தற்கொலை பண்றாங்க. தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு அந்த பெண் எழுதி வச்சுட்டு போனது, என்னுடைய இந்த தற்கொலை முடிவிற்கு காரணம் என்னுடைய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிசிக்ஸ் டீச்சர் தான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இது சம்பந்தமா ஏற்கனவே அந்த ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு வருஷமா எந்த ஆக்ஷனுமே அந்த ஸ்கூல் சார்பா எடுக்கல. அதனால இந்த பெண்ணோடு சேர்ந்து 2 தோழிகளும் பாலியல் ரீதியான வன்கொடுமைகளுக்கு இந்த பிசிக்ஸ் டீச்சர்னால ஆளாவுறாங்க. அது தாங்க முடியாம என்ன செய்யறாங்க, தன்னையே மாய்த்து கொள்றாங்க. இதையொட்டி பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துச்சு. அந்த பிசிக்ஸ் டீச்சர் அவனையும் எந்த ஆக்ஷனுமே எடுக்காத அந்த ஸ்கூலுடைய ஹெட் மிஸ்ட்ரஸையும் தமிழ்நாடு அரசு கைது செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல குறைஞ்சபட்சம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதோ ஸ்கூல்ல இருக்கிறோம், இந்த மாதிரி காலேஜ்ல நடக்குது, வேலை பார்க்குற இடத்துல நடக்குதுன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆபீசர்கிட்ட சொல்றோம், அல்லது ஓனர்கிட்ட சொல்றோம், அல்லது ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்றோம். இந்த மாதிரி சொல்றது மூலமா அவர்கள் ஏற்கனவே ஒரே நிறுவனத்தில் இருக்கிறாங்க, அதனால கெட்ட பேர் ஆயிரும், ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கம்பெனிக்கோ கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு அதை மூடி மறைக்கிறாங்க. சரியான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா அதனுடைய வீரியம் பாதிக்கப்படக்கூடிய அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். அதனால முதலா அவர்களுடைய பொறுப்பு பெற்றோர்கள்ட்ட சொல்லி ஆகணும். குறைஞ்சபட்சம் பெற்றோர்கள்ட்ட கூட சொல்ல வெக்கப்பட்டு தன்னோடையே வச்சுக்கிட்டு தன்னையே மாய்ச்சி கொள்றத பார்க்கும்போது தான் நமக்கு வேதனையாகிது. பெற்றோர்கள்ட்ட சொல்லும் போது அதுக்குண்டான விளக்கங்கள் பல வழிகள் உண்டாகும். பல நபர்கள்ட்ட அதை சம்பந்தமா விசாரிப்பாங்க. போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறான், நல்ல மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்கலாம், வழக்காளுநர்கள் இருக்கலாம். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், குறைஞ்சபட்சம் ஒண்ணுமே நம்ம செய்ய முடியல, ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னா நம்ம ஒரு தனியார் பள்ளியிலேயோ காலேஜ்லயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ வேலை பார்க்குறோம்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வேற ஒரு ஸ்கூலுக்கோ வேற ஒரு காலேஜுக்கோ வேற ஒரு கம்பெனிக்கோ தாராளமா மாறிடலாம். அது மூலமா நம்மளுடைய மானமும் அந்த உயிரும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிளைண்ட் பிலீவிங் இன் சம் ஒன் அப்படின்னு
விளக்குறாங்க. அதாவது வந்து கண்மூடித்தனமா ஒரு நபரை, குறிப்பா வந்து ஒரு ஆணையை வந்து நம்புவது, அது படிக்கிற இடத்துலயோ அல்லது வேலை பார்க்குற இடத்துலயோ அல்லது வந்து வெளியில வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமா ஏற்படக்கூடிய உறவுகள் மூலமா நடக்கக்கூடிய கொடுமைகள். ஏன்னா இவர்கள் பழகக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அவர்களுடைய உண்மையான அடையாளம் என்னன்னு தெரியாம இருக்கலாம். அவர்களுடைய உண்மையான ஊர் என்ன, அம்மா அப்பா யாரு, வீடு எங்க இருக்குது, எதுவுமே வந்து தெரியாம கண்மூடித்தனமா நம்புறனால அவர்கள் வந்து ஆசையா பேசலாம், நல்ல அரவணைப்பா வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆதரவை வந்து ஆசை வார்த்தைகளை வந்து கூறும்போது அதுல விழுந்து போற எத்தனையோ பெண்களை வந்து நம்ம பார்க்கிறோம். மொத்தத்துல ஒரு ஃபேக்கா பழகக்கூடிய எத்தனையோ உறவுகள் வந்து சினிமால மட்டும் இல்ல, உண்மையான வாழ்க்கையிலையும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது மூலமா வந்து இந்த மாதிரி பெண்கள் வந்து மிஸ்யூஸ் செய்யப்படுறாங்க. இன்னொரு வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்சல்ட்டிங் ஆன் மென் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு பெண்ணா இருந்து ஏதோ ஒரு உறவுல இருந்து அந்த ஆணை வந்து இன்சல்ட் பண்ணிடுறாங்க. அவனுடைய ஏதோ ஒரு குறைகளை வச்சோ, உருவ அமைப்பு வச்சோ, அவனுடைய ஏதோ ஒரு நடவடிக்கையை வச்சோ இன்சல்ட் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ் வந்து உண்டாகுது. ஒரு ஈகோ உண்டாகி, அப்படியா என்னைய வந்து கேவலப்படுத்திட்டியா, உன்னை வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு வந்து அவனுக்கு வந்து ஒரு வெறியா உண்டாகி அந்த பெண்ணு மேலே அது வன்கொடுமையாக வந்து மாறுறதை வந்து செய்திகள் நம்ம பார்க்குறோம். அதனால இந்த மாதிரி நேரங்களில், இந்த மாதிரி சம்பவங்கள்லையும் இந்த பெண் சமுதாயம் வந்து ஓரளவுக்கு வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்ததாக உள்ள காரணம் என்னன்னு பார்த்தா லேக் ஆஃப் கரேஜ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் உமன் அப்படின்னு வந்து விளக்குறாங்க. அதாவது செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அது வந்து ரொம்பவே வந்து பெண்களுக்கு வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு வந்து விளக்குறாங்க. என்னதான் வந்து நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் வந்து சமம் தான் அப்படின்னு பேசினாலும் ஃபிசிக்கலாக பார்க்கும்போது ஆணுக்கு வேறு உடல் நிலை, பெண்ணுக்கு வேறு உடல்நிலை அப்படிங்கிறது வந்து தெளிவாக நமக்கு தெரியும். ஒரு ஆணால் வந்து ஒரு பஸ்லையோ ஒரு ட்ரெயின்லையோ வந்து எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் நெரிச்சிக்கிட்டு கொண்டுக்கிட்டு நின்ற முடியும். ஒரு பெண்ணால் வந்து நிற்க முடியாது. அதனால தான் அவர்களுக்கு வந்து தனி இடத்த வந்து ஒவ்வொரு பஸ் நிலையத்திலையோ ட்ரெயின்லையோ பொது இடங்கள்லையோ ஒதுக்கி வச்சுக்கிறத வந்து பார்க்குறோம். ஃபிசிக்கலாக ஒரு ஆண் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பான், மென்டலாக வந்து பெண் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து ஆய்வாளர்கள் நமக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஃபிசிக்கலாக வந்து ஆண் தான் ஸ்ட்ராங்கு அப்படிங்கிற ஒரு மனோநலை வந்து இருக்குது. அது உண்மையா இருந்தாலும் இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து அப்யூஸ் பண்ணும்போது, எல்லா ஆணும் இல்லை, அந்த அரக்கர்கள் வந்து அப்யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து தற்காப்பு செய்யணும், செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாம சொல்லையில் அரசியல் சாசனம் சட்டமே வந்து நமக்கு அனுமதி தருது. செக்ஷன் 96 மற்றும் 97 வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ, எந்த அளவுக்கு திரும்ப தாக்குனாலும் சரி, அது ஒருபோதும் குற்றமாகாது. இந்த மாதிரி ஏதாவது அபியூஸோ மிஸ்யூஸோ நடக்க வந்து நேரிட்டால் கண்டிப்பாக அதை எதிர்த்து வந்து தைரியமாக வந்து போராடணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் வந்து நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் வந்து சாத்தியமான விஷயமா, இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நடக்கிற காரியமா, இந்த மாதிரி தர்மசங்கரமான சூழ்நிலையில் இந்த மாதிரி பெண் பிள்ளைகள் மாட்டிட்டு முழிக்கும் போது பயம் வருமா, அல்லது வந்து எதிர்த்து போராடுறதுக்கு தைரியம் வருமா, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாப்பா அப்படின்னு வந்து நீங்களே வந்து கேட்கலாம். ப்ராக்டிக்கலாக ஆகணும். நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு வந்து தைரியத்தை முதல்ல ஊட்டுங்க அப்படிங்கிற நன்னோக்கத்தில் தான் நம்ம வந்து வெளியிடுறோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபெல்லோ பீப்புள் அப்படின்னு வந்து விளக்குறாங்க. இது என்னன்னு பார்த்தா, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய படிக்கிற இடத்துலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ வெளியே போகக்கூடிய இடத்துலையோ வந்து ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து விளக்குறாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணின் மீது ஆதிக்கம் செலுத்துவது வீரம் அல்ல. அந்த பெண்ணிற்கு வந்து எந்த வகையிலையும் வந்து தடங்கள் ஏற்பட்டு விடாமல், அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் உடனே வந்து அதை தட்டி கேட்டு அதை எதிர்த்து போராடக்கூடிய நிலையில வந்து அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கணும், குறிப்பாக அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கணும். அதுதான் உண்மையான வீரம் அப்படின்னு வந்து நம்மளுடைய ஒவ்வொரு சமயத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, நம்மளுடைய பாரம்பரியத்திலையும் சரி அதை விளக்குறாங்க. அதனால நம்ம மேலேந்து பார்த்துட்டு வர மாதிரி இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு பெண்ணை சுற்றி வந்து நடக்குது. அதில் வந்து அந்த பெண்ணும் சரி, அவர்களை சுற்றி இருப்பவர்களும் சரி, அவர்களுடைய பெற்றோர்களும் சரி ஓரளவுக்கு வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், அவர்களுக்கு தைரியம் ஊட்டணும், அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து வழிகளை சொல்லணும். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ப்ராமிசியஸ் இன் அன்னெசரி பிளேஸ் அப்படின்னு வந்து விளக்குறாங்க. அதாவது கவர்ச்சிகரமான ஆடை அணிந்து தேவையில்லாத இடங்களுக்கு போவதன் மூலமாக இந்த மாதிரி தொல்லைகளுக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு வந்து பார்க்குறோம். பெண்கள் வந்து கவர்ச்சிகரமான ஆடை அணிஞ்சிட்டு தேவையில்லாத இடத்துக்கு போகும்போது எல்லாரும் நல்லவர்களாக இருப்பதில்லை. இந்த மாதிரி அரக்கர்களுடைய பார்வைக்கு உள்ளாகும் போது அவர்கள் வந்து மது அருந்திக்கலாம், போதையில் இருந்துக்கலாம், வேறு மனோநிலையில் இருந்துக்கலாம்,
அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி அபியூஸ்க்கு உள்ளாகுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து விளக்குறாங்க. இவ்வளோ விஷயங்களை வந்து பேசிக்கிறோம். ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணா அல்லது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமா பெற்றோர்களாக வந்து நம்மளுடைய கவனக்குறைவின் மூலமா என்னென்ன கொடுமைகளுக்கு இந்த பெண்கள் வந்து ஆளாகிறாங்க அப்படிங்கிற கருத்தில் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம பேசணும். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய வீட்டு பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, தைரியத்தை வந்து கொடுங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து கோரிக்கையை வச்சுட்டு இந்த வீடியோ வந்து நம்ம நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.